ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த தீர்க்க தரிசன வசனம் மிகவும் விசேஷமானது. அது இன்றைக்கும் நம் உள்ளத்தை ஆற்றி தேற்றுகிறது. கர்த்தர் மேல் முழுவதும் சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றும்படி நம்மை ஏவி எழுப்புகிறது. இன்று அநேகரை வாட்டி வதைக்கிற ஒரு பிரச்சனை தனிமையாகும். பெற்றோர் பிள்ளைகளை விட்டு தனியாயிருக்கிறார்கள். வேலை நிமித்தம் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் வாழ்ந்து தனிமையிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரை இழந்த அனாதை குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை தனிமை, எத்தனை வெறுமை. தனிமை என்பது வேறு, தனிமை உணர்வு என்பது வேறு. தனிமை என்பது ஒருவராக எந்த துணையும் இன்றி தனித்து நிற்பதாகும். ஆனால் தனிமை உணர்வு என்பது அநேகரோட சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒருவராலும் நேசிக்கப்படாமல் வெறுப்புடன் வாழும்போது ஏற்படுவதாகும். சிலர் சிங்க கெபியில் தானியேல் தனியனாய் நின்றது போல இனத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் அன்புக்காக ஏங்கி தனி மரமாக நான் நிற்கிறேன் என்கிறார்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. நம்முடைய இருதயம் தொய்ந்து போகும்போதெல்லாம் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அன்பின் பரம தகப்பன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, என்றும் கைவிடுவதும் இல்லை என்றும் வாக்களித்திருக்கிறாரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஏசாவுக்கு பயந்து ஓடிய போது தனிமை உணர்வு அவரை வாட்டி வதைத்திருக்கும். தனிமையாய் பிரயாணம் செய்த போது வழியிலே யார் தனக்கு துணை இருக்கக்கூடும் என்று கலங்கி இருப்பார். ஆனால் கர்த்தரோ அருமையான தரிசனத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 28:12. கர்த்தர் ஏணிப்படியை காண்பித்து ஏணிக்கு மேலாய் நின்று யாக்கோபோடு கூட பேசிய போது யாக்கோபின் கலக்கமும் பயமும் நீங்கியே போய்விட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் தனிமையா இருப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.